பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இனி பார்க்கவிருப்பது நேரில் நிகழ்வுகள். நேரம் லண்டனில் 5 மணி 8 நிமிடங்கள், 18ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 மற்றும் ஒரு செவ்வாய் மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்ற நீண்ட காலங்களுக்கு பிறகு சுயினம் காரணமாக பயனும் பயிரும் சற்று இடைவெளி கண்டிருந்தது. மீண்டுமாக முடுக்கோடு வந்திருக்கின்றார் ஜெயா நடேசன் அவர்கள். வணக்கம், பாருங்கள். இனிய மாலை வணக்கம். கலைவாணி மோகன், பாருங்கள். எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், தொகுப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டும் இருக்க அனைவருக்கும் பாமு அனைவருக்கும் இரவு வணக்கம். மாலை வணக்கம். நான் ஜெர்மனிந்து திருமதி ஜியா நடேசன். மூத்தோர் மாண்பு போற்றும் சிறப்பு பங்குனி மாதத்தில் இதனை அதிபர் நடாமோகன் அவர்கள் எங்களுக்கு அதை அறிவித்திருந்தார். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்று எந்த பயனும் பாரு நிகழ்வு 222வது நிகழ்வாகும். இதனை இன்று யாழ் மாவட்டத்திலிருந்து யாழ் அறிவொளி குடும்ப நல சேவை நிலையத்தின் இயக்குநராக அருட்தந்தை இமானுவேல் டேவிட் அடிகளார் அவர்கள் இன்று பயனும் பயணங்களில் பங்கு பெற்று சிறப்பிக்க வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்று கொண்டு நீங்கள் யாழ்ப்பாணத்திலே உடும்பிராயிலே பிறந்து 1ஆம் வகுப்பு தொடங்கி 5ஆம் வகுப்பு வரை உடும்பிராய் சைவ தமிழ் பாடசாலையை கல்வியேற்றிருக்கிறீர்கள். அப்புறம் ஆறாம் வகுப்பில் இருந்து 10ஆம் வரை விரும்புகிற இந்து கல்வி பாடசாலையில் படித்துட்டு அப்புறம் அட்வான்ஸ் எலான்ஸ் இன் பேட்ரிக்ஸ் காலேஜில் படித்து முடித்துவிட்டு நீங்கள் ஒரு 1989 குருவாகி பல இடங்களில், அதாவது மானிப்பாய், சாலையடி, மண்டதீவு மற்றது யாழ் குறுமடத்தில் நீங்கள் ஒரு உங்களோட பணியை புனிந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரவேற்றி கொண்டு அத்துடன் நீங்கள் ரோம் நகரம், அமெரிக்கா நகரம் இதுக்கெல்லாம் இறையியல் பயிற்சி பெற அங்கேயும் போய் உங்களோட பயிற்சியை முடித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். தற்போது நீங்கள் யாழ், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய நகரங்களில் கற்கை நெறி பல பயிற்சிகளை கொடுத்து வருகின்றீர்கள். யாழ் பல்கலைக்கழகத்தில் குருத்துவ கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் ஒரு இறையியல் பற்றி போதகராக ஆசிரியராக பணிபுரிந்து டிப்ளமா கவுன்சில் ஆற்றுப்படுத்த டிப்ளமா கற்கை நெறி பயிற்சியில் பல பணிகளை செய்து வருகிறீர்கள். ஃபாதர், உங்களுக்கு உதவியாக தந்தை ஜெராட் அவர்களும் உதவியாக இருக்கின்றார்கள். உங்களோட பணியை பற்றி எங்களுக்கு தெரிவிப்படி உங்களை சிறிது அறிமுகம் செய்து வைத்துவிட்டு உங்களோட பணிகளை பற்றி எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் ஃபாதர், வாங்கோ. வணக்கம் அனைத்து நேயர்களுக்கும். என்னுடைய பேர் மனுவேல் டேவிட். ஏற்கனவே என்னுடைய பின்னணியை பற்றி நீங்க வடிவா சொல்லியிருக்கிறீங்க. நான் பல இடங்கள்ல இந்த பங்குகள் மற்றும் இடங்கள்ல பணியாற்றிய விற்பான். இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அகவழி என்கின்ற குடும்ப நல மையத்தினுடைய இயக்குநராக இருக்கிறேன். முதல் நான் பங்குகள்ல பணி செய்தேன். அது பிறகு இறையியல் படிப்பை நான் இத்தாலியில மேற்கொண்டு நான் அதுக்கு பிற்பாடு குறுமடத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல உருவாக்கினராக இருந்தேன். இப்பொழுது நான் யாழ்கள் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகத்துறையில விரிவுரையாளர்களும் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி தங்களுடைய பெரிய குறுமடத்திலும் விரிவுரையாளராக இருக்கின்றேன். இப்பொழுது இங்க இந்த அகோலி குடும்ப நல மையத்தினுடைய இயக்குநராக இப்பொழுது இருக்கிறேன். அதான் இப்பொழுது என்னுடைய முக்கியமான பணி. இதை நான் பொருட்படுத்தி இப்பொழுது 2 வருடங்கள் ஆகிறது. இந்த அகோலி குடும்ப நல மையம் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாக யாழ் மறை மாவட்டத்தினாலே இந்த மறை மாவட்டத்தில் இருக்கின்ற குடும்பங்களை பராமரிக்கிற ஒரு மையமாக இது இருக்கிறது. அப்ப இதுல நாங்கள் முக்கியமாக இந்த குடும்ப பயிற்சிகளை கொடுக்கிறோம். கல்யாணம் முடிக்கிறார்கள் எல்லாரும் இங்க வந்துதான் இந்த பயிற்சியை பெற்று போக வேணும். அப்ப ஒரு மாதத்துல கடைசி வாரத்துல யாழ் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கல்யாணம் முடிக்கிறார்களும் இங்க வந்து அந்த பயிற்சியை பெற்ற பிற்பாடுதான் மறை மாவட்டத்திலே அவர்கள் திருமணம் முடிக்க முடியும். ஆக எங்களுடைய கல்யாணத்துக்கு முதல் நடக்கின்ற ஒரு பயிற்சி 2 நாட்கள் இது நடைபெறுகிறது. பல விரிவுரையாளர்கள், பல குடும்பஸ்தவர்கள் வந்து அவர்களுக்கு இந்த உரைகளை வழங்கி குடும்ப திருமணத்துக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். இந்த மாதம் 29ஆம் தேதி 30ஆம் தேதி இங்க இருக்கும் வன்னி பகுதியில் இருக்க எல்லா பங்குகள், யாழ்ப்பாணத்தில் எல்லா பங்குகளும் ஆக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம்
75-80 பேருக்கு மேல வருவினம் இந்த பயிற்சி பெற. இது ஆம் ஆக்களை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துற வகுப்பு. அதுக்கு ஆம் பிற்பாடு நாங்கள் திருமணம் முடித்த பிற்பாடு நாங்கள் அந்தந்த கோயில்களுக்கு சென்று அங்க திருமணம் முடித்தவர்களை சந்தித்து அவர்களுக்கான தொடர் கருத்தரங்களை நாங்கள் நடத்தி வருகின்றோம். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல இப்பொழுது நிறைய விவாகரத்துக்கள் கூடிக்கொண்டு போகும். ஆமாம் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நீதிமன்றத்துல போய் நின்றீங்கன்னா அவங்கள தலையை சுத்தும். அவ்வளவு தூரம் மக்கள். பயங்கரம். ஓ, அவ்வளவு ஆம் மூடம். இப்ப கல்யாணம் முடிச்சு 5 நாள் 10 நாள் அதுகளுக்குள்ளேயே விவாகரத்தண்ட மாதிரி சிட்டியான பிரச்சனைகள். அப்ப அதிகமாக நீதிமன்றத்துக்கு போற ஒவ்வொரு ஒரு நாளும் போற கேஸுகள்னா இந்த குடும்ப பிரச்சனைகள்லாம். ஆங்க அப்ப அதுல இருந்து மக்களை ஒரு கவுன்சிலிங்குக்காக இங்கே அனுப்பி வைப்பினோம். இப்ப நாங்கள் இந்த குடும்பங்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு பெரிய பணி என்பதை ஆயர் உணர்ந்தபடியே தான் எங்களுக்கு 2 சுவாமிமாரை இந்த இடத்துல விட்டுருக்கோம். இதுதான். முந்தைய ஒரு ஆட்டம் இருந்தவரோ, இப்ப 2 ஆம் பேர். ஆமாம் அது குறிப்பாக ஃபாதர் ஜெராட் அவர்கள் இப்பொழுது இந்தியாவுக்கு போய் இந்த ஆற்றுப்படுத்தல எம்எஸ்சி படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறார். கவுன்சிலிங்ல எம்எஸ்சி டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கிறபடியால் அவர் இங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து கொண்டே இருப்பினோம். குடும்ப பிரச்சனை ஒன்று வருப்பினோம். பள்ளிக்கூடத்தில் இருக்க பிள்ளைகள் இருந்தா பிள்ளை பள்ளிக்கூடம் போக மாட்டான்னு சொல்லி கூட்டிக் கொண்டு வராக்கள் இருக்கணும். ஆமாம் மற்றது இந்த போதை வஸ்து போதை போதை வஸ்து வஸ்துகளுக்கு அது பாலியல் வல்லுறவு. பள்ளிக்கூடங்களில் ஆம் பள்ளிக்கூடங்களே இப்ப இது அதிகமாக வந்திருக்கிறது. அப்ப பள்ளிக்கூடங்கள்ல இருந்தும் அதிகமான பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருப்பாரு. அப்படியான பெரிய பிரச்சனைகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறபடியால் உளவளத்துணை என்பது மிக ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அதை ஃபாதர் ஜெராட் வடிவாக செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எங்களுடைய இதுல நாங்கள் உளவளத்துணையை கொடுக்கறது மாத்திரமே, ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸ் நடத்துறோம். அதுல இலவசமா நீங்க செய்றீங்க என்னவா ஓ, என்ன? அவைகள் ஒரு உள்ள 60. ஆற்றுப்படுத்தல் உள்ள ஓ, ஆற்றுப்படுத்தல் டிப்ளோமா பயிற்சி ஓ, தான். அவையில ஒரு வருஷ வகுப்பு. ஆனால் அவையில் அதுக்கு பே பண்றது 60,000 ரூபாய் பே பண்ணிடணும் ஒரு மாதம். 5,000 மேரிண்டால் நாங்கள் வெளியிலேருந்து விரிவிரியாளர்களுக்கு பே பண்ணணும். எப்னாஜ் ஆமாம் யூனிவர்சிட்டியில் அதிகமாக எங்களுக்கு படிப்புக்கு வராக்கள். ஆமாம் 1 இயர் டிப்ளமா கோர்ஸ். போன வருஷம் ஒரு பேட்ச் அந்த போயிருந்தோம். இப்ப சென்டர் இந்த எங்க வருஷம் ஒரு ஃபாதர் பேட்ச் இருக்குது? முடியுது. சென்டர் சென்ட் பேட்ரிக்ஸ் ரோட்டில். இது சென்ட் பேட்ரிக்ஸ் பேட்ரிக் ரோட்ல. இது பேட்ரிக்ஸ் காலேஜின் பழைய பழைய அப்பர் ஸ்கூல்னு சொல்றது. இது பேட்ரிக்ஸ் காலேஜின் ஒரு பகுதி தான். அப்ப இப்ப மீறலுக்கு பேட்ரிக்ஸ் தெரிய காலேஜ்ல தானே வேணும், அதுக்காண்டி தான் இதுக்கு சொல்றேன். ஆமாம் இப்ப பேட்ரிக்ஸ் காலேஜ் கணக்க பில்டிங் வந்தபடியா இது எங்களுக்கு மறைமாவட்டம் தந்தபடியால் பெரிய கோயிலுக்கு முன்னாலே இருக்குது. யாழ்ப்பாணம் பெரிய கோயிலுக்கு முன்னால பேட்ரிக்ஸ் காலேஜ் பக்கத்துல இந்த கட்டடம் இருக்கு. சவுக்காலேஜ்ல பக்கத்துலயா? என்ன சவுக்காலே பக்கத்துலயா? சவுக்கால மட்டும் போக தேவையில்லை. எங்கட ஆமாம் பில்டிங்கை தாண்டினோட பேட்ரிக்ஸ் காலேஜ், அங்கால சவுக்கால. சவுக்காலே ஆமாம். ஆஹ் நல்ல இடம், சென்டரான இடம். ஆமா ஆமா ஆமா. தூரத்துல இருந்து வர்றவர்கள் எல்லாம் ஃபாதர் என்ன மாதிரி அவைகள் அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் செய்யணும், என்ன இப்ப மாதிரி ட்ரீட்மெண்ட்ல இப்ப உங்களோட பயிற்சி அதிகமாக இந்த கிடைக்கும். குடும்ப பிரச்சனைன்னு சொன்னா உடனே பங்கு தந்தையில போவினோம். ஆமாம் அப்ப பங்கு தந்தை அதை ஹேண்டில் பண்ண இல்லாம கொஞ்சம் கூட உதவி தேவைன்னு சொன்னா அவர்களை இங்கே அனுப்புவார்கள். ஆமாம் ஆமாம் நாங்கள் ஒரு ஒரு அவைகளுக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு அவைக்கு ஒரு நேரத்தை கொடுப்போம். அந்த நேரத்துக்கு அவர்கள் சந்திச்சு அந்த குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஆலோசனையை அவர்கள் பெற்று செல்கின்றார்கள். அப்ப ஆமாம் இப்ப நாங்கள் ஒரு புதிய விடயத்தை இப்ப இந்த வாரக்கிழமை தான் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், ஒரு 3 நாட்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு போற மாதிரி. இப்ப வார வெள்ளி சனி ஞாயிறு நாங்கள் உடையார்கட்டுன்ற பங்குக்கு போறோம். அங்க போய் கிளிநொச்சி 3 நாட்கள் தங்கி இருப்போம். கிளிநொச்சி என்ன அந்த இடம் கிளிநொச்சியோ? கிளிநொச்சியில உடையார்கட்டு அந்த பங்குல போய் 3 நாள் தங்கி இருப்போம். அதுல 3 நாள்ல குடும்பங்களை தரிசிக்கிறது, பின்னேரங்கள்ல கருத்தரங்கள் வைக்கிறது, பின்னேரங்கள் வழிபாடுகளை வைக்கிறது. கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு குடும்பத்தை பற்றிய ஒரு கலை நிகழ்ச்சியில வச்சு ஒரு குடும்ப விழா மாதிரி எல்லாரும் சாப்பிட்டு இதுன்ற மாதிரி உண்டு. இதுன்ற அதுல அங்க இருக்கிற பிரச்சனை இருக்கிறார்கள். ஃபாதர் ஜெராட் அங்க தங்கி இருப்பார். அப்ப ஆற்றுப்படுத்தல் நாங்கள் அந்த இடத்துல இருப்போம். அப்ப அதே மாதிரி நாங்கள் பல இடங்களுக்கு போறதுக்கான முயற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டு இருக்கிறோம். என்றால் இன்னைக்கு இந்த இந்த இது நிறைய ஆட்களுக்கு தேவைப்படும்படியா குடும்பங்கள் எதிர்கொள்ளும் சரியான பிரச்சனை, முக்கிய பெரிய பிரச்சனை. பிரச்சனைகளோ நிறைய ஆமாம் பிரச்சனைகளும் இன்றைக்கு மக்கள் எதிர்கொள்றார்கள். இந்தியால பிள்ளைகளால தற்கொலைகளும் செய்து கொள்ளினமாக்கும் சில பேர் அப்படியும் தற்கொலை இருக்கிறார். இப்ப தற்கொலை இப்ப யாழ்ப்பாணத்துல பாத்துட்டு இந்த போனுக்கு அடிக்ஷன் ஆக்கி போற ஆக்கள் எல்லாம் இந்த சின்ன பிள்ளைகள் இவையில தேதப்பன் போனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு ஆமாம் பிரச்சனை அப்படி இருந்த பிற்பாடு அவங்களுக்கு அந்த போன் இல்லாம இருக்க போன பிற்பாடுதான்
இவர்கள் போனை பறிக்க போய்க்கல அந்த பிள்ளை தற்கொலை செய்கிற மாதிரியானதுகள் பள்ளசாலை மாணவர்கள் நிறைய அந்த விஷயங்கள் இன்றைக்கு நடக்குது. ஆமா, மற்ற அதோட ஒரு பக்கம் போதை வஸ்து. மற்ற காதல் தோல்வி அடுத்தது, ஆமாம். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை இன்றைக்கு. அப்படியானதுல நாங்கள் இதுகளை தவிர்ப்பதற்கான வழிகளை மேற்கொள்வதற்கான கருத்தரங்களை தான் நாங்கள் பள்ளிக்கூடத்திலையும் போய் செய்கிறோம், மற்றது கோயில்கள்லையும் போய் செய்கிறோம். ஆமா, பெரிய எஸ், பாணிதான் எங்களுக்கு. மிக முக்கியமான இப்ப நாங்கள் ஒரு வித்தியாசமான படியா நான் பார்க்கிறேன். நான் பங்குல இருக்கைக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குமென்று எதிர்பார்க்கல. நாங்கள் ஒரு இடத்தை தான் நாங்கள் பார்த்து நாங்கள் இப்ப இங்க வந்த பிற்பாடுதான் எல்லா இடங்கள்ல இருந்து மக்கள் வரைக்கல ஒவ்வொரு 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 பெண்ணினுடைய பிரச்சனைகளும் வித்தியாசம். 2 பிள்ளைகளோட பிரச்சனை போட்டு போட்டிருக்கிறதுகள் ஐயோ பயங்கரமான இதுகள், ஆமா, கஷ்டங்கள் அதெல்லாம் பார்த்தா பெரிய பயங்கரமானது. சில ஆம்பளை விட்டு பொம்பளை விட்டு போனா ஆம்பளைன்ற கஷ்டங்களை நாங்க பிரச்சனைகள். பார்க்கிறோம். குடியார ஓ, குடி போத மது போதையில சில பேர் தான் அதுதான் கூட கூட மது போதில் பிரச்சனை. அடிக்கிறது உதைக்கிறது வன்முறைகள் எல்லாம் பயங்கரம். அப்படியான ஆமா, தன்மைகளால இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இந்த குடும்பங்கள் அதிகமாக சிதைந்து கொண்டு போகின்றன. ஆமா, ஆமா. நீங்க எதிர்காலத்தில் இந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்த நீங்கள் வைத்துள்ள விடயங்கள் என்ன மாதிரி தேவையா இருக்கின்றது? நாங்கள் இப்ப உதாரணமாக நாங்கள் இதை பற்றிய கருத்தரங்கள் கன்னடங்கள்ல வைக்கிறதுக்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமா, 5 வருஷம் திருமணம் முடிச்சார்கள், 10 வருஷம் திருமணம் முடிச்சார்கள், 15 வருஷம் திருமணம் முடிச்சார்கள், அப்படியான குரூப்பை சேர்த்து நாங்கள் அவர்களுக்கான கருத்தரங்குகளை வைக்கிறது எங்களுடைய ஒரு மிக முக்கியமான பணியாக இருக்கிறது. இது நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு தான் போய் செய்ய வேணும். என்றால் இங்க பெற சொன்னா பெருசா பெற மாட்டேன் கருத்தரங்கு. ஏன்னா செலவு தானே இவங்களுக்கு, சாப்பாடு செலவு தங்குற வசதி எல்லாம் எல்லாம் எல்லாமே கஷ்டம் தானே. ஓ, ம். அதுக்குத்தானே மற்றது நாங்கள் நீங்கள் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி அதுக்கு இது சில தேவைகளை கேட்கிற மாதிரி செய்து வருகிறீர்கள் அறிந்தோம். நாங்கள் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பங்குகள்ல போய் ஆக்களை கூப்பிட்டா வாரது கொஞ்சம் குறைவண்டபடியால் ஆமா, நாங்கள் ஒரு 30 பேரை கொண்டு வந்து இங்க ஒரு 2 நாள் பயிற்சி வழங்கலாம் என்ற மாதிரி. உதாரணமா இப்ப இந்த போது வஸ்து விழிப்புணர்வுகள் அதைகளை பிள்ளைகளுக்கு நேர்த்தி கொடுக்கணும். அதுல போனா பிறகு போனா பிள்ளைகளை அப்புறம் செய்யணும். கஷ்டம். ஆமா, ஆமா, அப்ப நாங்கள் இப்ப இருந்தால் ஒரு 30 கட்டில் செய்து முடியுது. எங்களுக்கு சில ஆமா. ஆக்கள் உதவி இருக்கணும். ம். எங்களுக்கு இந்த பில்டிங்ல வந்து பெரிய மேல முந்தின காலத்துல இந்த பட்ரிஸ் காலேஜ்ல நூலகமாக மேல இயங்கினது ஆமா, கொஞ்ச காலம். ஆமா, அதுக்கு முதல் ஒரு ஹாஸ்டலா இயங்கின பெரிய கட்டிடம் இது மேல. அப்ப ஆமா, அதை நாங்கள் 2ஆ பிரிச்சு ஒரு பகுதி வந்து அவர்களுக்கு உரை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஹோலாக மாற்றிக்கொண்டு இங்கால மற்ற இடத்தை நாங்கள் 30 கட்டில் போடக்கூடிய மாதிரி எல்லா விதமான வசதிகளையும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா, அப்ப ஒரு வார இறுதி நாள்ல ஒரு சனிக்கிழமை ஒரு 30 பிள்ளைகளை கொண்டு வந்து இங்க வச்சு அவைகளுக்கு நாங்கள் இங்கேயே சமைச்சு போட்டு 2 நாளும் நிறைய கருத்தரங்கள் ஃபாதர் ஜெராட் மற்றும் இன்னும் நல்ல வளவாளர்களை கூட்டிக் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உரைகளை கொடுத்து அவருக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் இதுக்குள்ள போய் விழ மாட்டினோம். ஆமா. இந்த போன் தொடக்கத்தை அடிக்கிறது ஆரம்பத்திலே செய்யும். ஆரம்பத்தில். ப்ரிவென்ஷன் பெட்டர்ன்னு சொல்லி நாங்கள் அதுக்கு போய் குணப்படுத்துறதுக்குரிய வழியில கண்டுபிடிக்காமல் ஆமா, இதுக்குள்ள போய் அவர் விழாம இருக்கிறதுக்குரிய சில விழிப்புணர்வுகளை கொடுத்தால் அந்த பிள்ளைகள் ஒரு வழி என்று இதை பற்றி கதைக்கிறார்கள் மிக குறைவு. பள்ளிக்கூடங்கள்ல படிக்க வெள்ளம் இருக்கிற வரும் முன்னே மாதிரியும் அணை கட்ட வேண்டும் என்று அந்த சொல்வார்கள். மாதிரியான இதைத்தான் நாங்கள் யோசிச்சு எங்களுக்கு இப்ப சில ஆட்கள் உதவி செய்திருக்கணும், நிறைய உதவி செய்திருக்கணும். இப்படி கற்றல் செய்ய மற்றது மேல பெயிண்ட் அடிக்க ஆமா, மற்றது கதிரைகள் செய்ய மேசிகள் செய்ய அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன உதவிகள் செய்யறபடியால் நாங்கள் ஒரு 2 கிழமை அல்லது 3 கிழமையில அந்த வேலையை முடிச்சு நாங்கள் அதுக்குரிய கருத்தரங்களை வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பிள்ளைகள் மிச்ச வாரதண்டா வெளிக்கிட்டு பாருங்கள் சந்தோஷமா. ஆமா. அங்க போய் ஒரு 2 மணி நேரம் கோயில்னு வாழ்ந்தா சொன்னா வராது. வராது, உண்மைதான். அப்ப அவைகள் எல்லாம் வெளியில வந்தா கொஞ்சம் பலன் பெறலாம். ஒரு ஆமா, பிக்னிக் மாதிரி அப்படி என்று வந்தால் அப்புறம் அவைகளுக்கு அப்படியானதுல வந்து ஒரு வேற சூழ்நிலை இருக்கல நாங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்க அதை உள்வாங்குற தன்மைகளும் அதிகமாக இருக்கும். ஆமா, அப்புறம் நாங்கள் தனிப்பட்ட ரீதியான தொடர்புகளை வச்சு அவைகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உளவியல் துணைகள் அதுகள் அப்படி கொடுக்கக்கூடிய வசதிகள் இப்படியான கொடுக்க அவள் மனந்திறந்து பேசக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஆமா, பெற்றோரோட கதைக்க முடியாத விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் கதைக்க முடியாத விஷயங்களை உளவியலாளரோட கதைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. நாங்கள் இப்போ ஒரு 10-12 வருஷமா இந்த உளவியலாளரை உருவாக்குறபடியால் எங்களுக்கு நிறைய பேர் இருக்கணும் எங்களுக்கு வாலண்டியர்ஸ். ஆமா. வாலண்டியர்ஸ். அவைகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பணியை தொடரலாம் என்றபடியதை நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பதிவிட பயிற்சி ஒன்றை நாங்கள் இப்பொழுது இலவசமா செய்து செய்ய போறீங்களா? ஓ சிறப்பு. அதான் இப்ப நடக்குது.
ஓ, அடுத்த ஸ்டெப்புங்கள. உங்களுக்கு உண்மையாக நீங்கள் ஆலய பணிகளும் செய்துண்டு கோயில் பணிகளும் செய்துண்டு இப்படி ஒரு ஆன்மீக பணிகளையும் செய்துண்டு வர்றதுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டலையும் நாங்கள் கூறிக்கொள்ளணும். இப்படி முன் வந்து காலத்துக்கு செய்ததாக நாங்கள் கேள்விப்படவில்லை. இப்போ தொடர்ந்து இப்போ எத்தனை வருஷமாக இதை செய்து கொண்டு வாரீங்களோ அதில்? இப்ப இந்த சென்டர் வந்து 25 வருஷமா நடக்குதுங்க யாழ்ப்பாணத்துல. இந்த ஆமாம். போர்க்காலத்துல நீங்கள போர்க்காலம் சுனாமி காலத்துல இந்த சென்டர் நிறைய வேலை செய்யுது என்றால் அந்த போர்க்காலத்துல இந்த இழப்பை சந்திச்சாக்களே கட்டாயம் இழப்படுத்தவும் அகதிகளாக தேவைப்படுது. எதிரியாளா வந்திருப்பினும். அவைகளுக்கு நிறைய போர்க்காயங்கள். அடுத்ததாக சுனாமி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஓ, அழிவை கொண்டு டிசம்பர் வந்து நடந்ததும். அந்த சுனாமியினாலேயும் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட அப்படியான ஆக்கள் அவைகளுக்கெல்லாம் இந்த சென்டர் நிறைய உதவி செய்திருக்குது. ஆமாம். எனக்கு முன்னுக்கு ஃபாதர் ஸ்டாலின் என்ற ஆள் இருந்தது. அதுக்கு முதல் ஃபாதர் எஸ்.ஜே. ராஜினேயம் என்ற ஆள் இருந்தவர். ஃபாதர் எஸ்.ஜே. ராஜினேயம் நீண்ட காலமாக இருந்து இந்த சென்டரை வளர்த்தவர் அவர் தான். அவருடைய பணி மகத்தான பணி. அவர் இப்ப அண்மையில செத்து போனார். அவர்கிட்ட காலத்துல இந்த போர்க்காலத்திலையும் அந்த சுனாமி காலத்திலையும் அவர் ஊடாக இந்த சென்டர் நிறைய பணிகளை செய்து கொண்டு வந்தது. நான் இப்ப இதை பொறுப்படுத்தி 2 ஆண்டுகள் தான். அப்ப இது நல்ல முறையில இந்த சென்டர் வளர்ந்திருக்கிறபடியால் நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்யக்கூடிய. உதாரணமா இப்ப இதுல வந்து எங்கட கத்தோலிக்க மக்கள் மாத்திரம் வாரதண்டு இல்ல, இந்து மக்கள் கால் பண்ணிவினோம். இந்து மக்களும் கால் பண்ணி என்ன மாதிரி கேட்க வாரங்களுக்கு எப்படி அவைகளுக்கு இதுகள் எல்லாம் தெரியுது? நீங்க பத்திரிகை அதுகளில் வெளியிடுறீங்களா அல்லது இணையதளம் இருக்கிறது? இணையதளம். அப்ப யாராவது எங்களுக்கு கவுன்சிலிங் உதவி தேவை அடிச்சு கொண்டு போயிடும், எங்களுக்கு கவுன்சிலிங் ஐ நீட் சம் ஹெல்ப் கவுன்சிலிங் அண்ட் கிவ் மீ சம் சொன்னா கூகுள் காட்டும். குடும்ப நல மையம் என்று காட்டும். அந்த நம்பர் எடுத்து எங்களுக்கு அனுப்பினோம். கஷ்டம் இல்லையா? அடுத்தது நாங்கள் இப்பொழுது இணையதளம் ஒன்றையும் நாங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு அது கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டு ஒரு 3 நாள் கிழமையிலே அதையும் ஆரம்பிச்சிடும். அந்த இணையதளம் என்றால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுல எங்களுக்கு இப்ப ஒரு புதிய ஒரு பணியை நாங்கள் இந்த இதுல ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் இலவச திருமண சேவை ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப காசு எல்லாம் கொடுக்கணும். அப்ப இங்க உங்களுக்கு இலவசமா செய்யறபடியா அதிகம் பேர் ஆக்கள். அப்ப நாங்கள் என்ன செய்யணும், ஆக்கள் வரலாம். இங்க வந்தால் நாங்கள் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்போம். அப்ப அந்த ஃபார்ம் எடுத்து அவருடைய எல்லா டீட்டெயில்ஸும் தரணும். உதாரணமாக பேர் என்ன, விலாசம் என்ன, கல்வி தகவல் என்ன, எந்த ஏஜ் டிவிஷன், அவருடைய தொழில் என்ன, மற்றது அவருடைய தாதப்பென்ற பேர் எல்லாம் எடுத்து, மற்றது எதிர்கால வாழ்க்கை துணை பற்றி எதிர்பார்ப்பு எடுத்து நாங்கள் ஒரு ஃபைல்ல வச்சிருப்போம். அவையில் ஓகே சொன்னால் எங்கட பாதுகாவல் பத்திரிகை இருக்குது, மாவட்ட பத்திரிகை இருக்குது. அதுல நாங்கள் ஒவ்வொரு வாரமும் பிரசுரிக்கிறோம். அப்ப அதை பார்த்து நிறைய பேர் வரையினம் வந்து தங்களுக்கு விருப்பமான இதுகளை செய்து கல்யாணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது இந்த இடத்துல. இது ஒரு இலவசம். ஏண்டா இப்ப நாங்கள் ஒரு புரோக்கர்ட்ட போனால் 1 லட்சத்துக்கு இவ்வளவு வேண்டும் தான் இந்த கமிஷன் கொடுக்குவாங்க. சீதனத்துக்கு ஏற்ற மாதிரி காசு கொடுக்க. கஷ்டப்பட்ட குடும்பக்காரரு சரியான கஷ்டம் தானே, சரியான பிரச்சனை. இது இலவசம் என்றபடியால் அடிக்கடி சனம் வந்து வரை எங்களோட போனுக்கு ஒரே கால் வந்து கொண்டே இருக்கும். வந்து ஆக்கள் வந்து அதை ஒரு இலவசமா பெற்றுக்கொண்டு போயிடும். அது நீங்கள் வெளிநாட்டில் இருக்காக்களும் சொல்லலாம். எங்களோட வெளிநாட்டு ஆண் பெண் அதெல்லாம் எங்களோட ஃபைல்ல இருக்குது. எங்களுடைய அவைகள் தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுப்போம். நாங்கள் இது அண்மையில ஆரம்பிச்ச ஒரு பணி இந்த இலவச திருமண சேவை எங்கள்கிட்ட. மற்றது இந்த சென்டர்ல ஒரு இறையியல் கல்லூரியும் நடைபெறுகிறது. இறையியல்ல ஒரு டிகிரி ப்ரோக்ராம் உண்டு, பட்டப்படிப்பு ஒன்று நடக்குது. முதல் டிப்ளமா, அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு. இப்ப ஒரு தற்காலிகமாக ஒரு 1.5 மாதமா நிப்பாட்டி இருக்கிறோம். இன்னும் 2-3 கிழமையில அதுவும் நாங்கள் ஆரம்பிச்சிடுவோம். இந்த இடத்துல ஒரு பட்டப்படிப்பு இறையியல் கல்லூரியும் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. சிறப்பான பணிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த மறை அலை டிவி என்ற ஒரு டிவி இருக்கு யாழ் மறை மாவட்டத்துல. மறை அலை டிவி, மற்றது மறை அலை மீடியா டிவியும் இருக்குது. அதுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் நாங்கள் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறோம். அதுல
என்னுடைய சென்டர் தான் அந்த திருப்பலி ரெக்கார்ட் பண்றோம் நாங்க. நாங்கள் பார்த்தோம் நாங்கள். ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை இன்டர்நெட் மறையில டிவியில போடுறோம். குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கிற அந்த வயது போனாக்கள், அந்த கோயிலுக்கு போகாதாக்கள் தமிழ் பூசி அதிகமாக இதை பங்கு பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அது அவர்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. கனடாவில் நான் போன பொழுது பலர் இந்த பூசியை பார்க்கிறார்கள். அப்ப அதுக்கும் நாங்கள் எங்கட இந்த சென்டர்லாம் நாங்களோட கோயில நாங்கள் அவை கொடுக்குறோம். அந்த அப்ப இங்க தான் இந்த திருப்பி ஒப்புக் கொடுக்கப்படுறது. இப்ப நான் பூச வைக்கிறேன், நான் ஃபாதர் ஜெராட் பூச வைப்பார், ஒரு ஆக்களும் ஃபாதர்ஸ் வந்து பூச வைக்கிறார். ஆமா. மற்ற ஃபாதர் நீங்க இப்ப குருக்களா நீங்க பணி செய்யற உங்களோட செலவுகளை எவ்வாறு சந்திக்கிறீர்கள்? செலவுகள் என்று சொல்லிக்கலாம். இப்ப உதாரணமாக பங்குகள்ல இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அந்த பங்கு மக்கள் அந்த குருவானவர் தாவரிக்க வேணும். தாவரிக்க வேணும்னா ஒவ்வொரு குடும்பம் ஒரு 100 ரூபா போடுவினோம். அப்ப அந்த 100 ரூபா போட்டு அந்த 100 ரூபாவை சேர்த்து கொண்டு வந்து வாரம் கொடுக்கணும். அதெல்லாம் அவர் தன்னுடைய சாப்பாட்டையும் மற்ற செலவுகளையும் எடுக்கிறது. மற்றும் எங்களுக்கு வேறு விதமான வருமானங்கள் ஒன்றும் சில. ஆனால் 1000 இப்ப வன்னியில அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட இடங்கள்ல மக்களே கஷ்டப்படுறார்கள் தங்களோட வாழ்க்கையை ஓட்டுவதற்கு. அப்ப அவைகளுக்கு குருக்களை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப வருமானம் குறைஞ்ச பங்குகள்ல ஒரு பிஷப் கொஞ்சம் காசு கொடுப்பார், 10,000 15,000 20,000 சொல்லி 1000 அவர்களுக்கு உதவியை செய்வார். மற்றபடி இங்க வெளிநாடுகள்ல மிஷன் கொடுக்குது கொஞ்சம் காசு அப்படி எங்கட நாட்டுல அப்படி ஒண்ணும் இல்லை. உங்களோட நாட்டுல கவர்மெண்டே டாக்ஸ் எடுத்து அப்படியே பே பண்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அப்படி ஒண்ணும் இல்லை. அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் ஒரு தொடரும் இல்லை. எங்கட முழுக்க நாங்கள் எங்க வேலை செய்யறோமோ அங்க இருக்கிற ஆக்கள் தாவரி பண்ண ஒரு மாதமும் கொடுப்பினோம். அப்ப சில வங்கள்ல கொடுக்கவும் மாட்டுது. சனம் அதுல பெரிய வன்னியில போனீங்கன்னால் அவைகள் ஃபாதர்ஸுக்கு நிறைய கஷ்டம் என்னென்றால் அவைகளுக்கு சமைக்கிறதுக்கும் ஒரு தரம் இல்லை. கடையெல்லாம் கூட சாப்பாடு சாப்பிடணும். என்ன அவைகளுக்கு ஒரு சமைக்கிறது ஒரு ஆளை வைக்கிறதுக்குரிய வசதியா அங்க இருக்க குழுக்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த சம்பளம் அப்படி இது ஒரு பணி தான். இது ஒரு அர்ப்பணமான பணி. அவர்களை பணி செய்கிற பொழுது அவர்களை பராமரிக்க வேண்டியது பங்கு மக்களுடைய கடமை. சின்ன தாவரி பண்ற சின்ன தொகை கொடுப்பினான். அந்த அதுலதான் குருக்கள் இங்கே தாவரிக்கப்படுகின்றார்கள். எங்களோட உறவுகளும் வந்திருக்கிறார்கள். இடையில கதைச்சு கொள்வோம். வாங்க. ஒரு ஜேம்ஸ் ஆல்சன் வாங்கோ. இவர் ஜெர்மனி ஃபீலவெல்டில் இருக்கிறவர். இவர் ஜெர்மனிய ஆன்மீக பணியத்தின் மறையாசிரியராக இருக்கின்றார். மற்ற லண்டன் ரேடியோவில் கிறிஸ்தவ நச்சினை தருவர். வாங்கோ ஜேம்ஸ் ஆல்சன். நாங்கள் இடையில கதைத்துக் கொள்வோம். அவர் நேரலையும் எடுத்து அவர்களும் தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கேள்விகள் கேட்க இருக்கலாம். வாங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். புதிய அனுபவம் அல்ல, உங்களை முன்னரே எனக்கு தெரியும். நீங்கள் இங்க வந்து போயிருக்கிறீர்கள். உங்களுடைய சகோதரன் இங்க வீலஃபீல்ட்ல இருக்கிறார். உங்களுடைய பணியை பற்றி அழகாக சொல்லி இருந்தீர்கள். அதாவது பிள்ளைகள் பெற்றோர்களினாலே டாக்டர் ஆவா அல்லது என்ஜினியர் ஆவா என்று வற்புறுத்தப்படுவதனாலே சில சிக்கல்கள் ஏற்படுகிறதா? அது இருக்குது இங்க. ஏன்னு சொன்னால் அதுதான் ஒரு பெரிய உயர்ந்த நிலையன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லா வேலைகளும் சமத்துவம் என்ற தன்மைகள் குறைவு. அது முந்தி ஆக மோசமாக இருந்தது, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டது. என்றால் இந்த உளவியல் ரீதியான பிரசங்கங்கள் அதுகள் எல்லாம் திருப்பி இப்ப நாங்கள் சொல்லிக் கொண்டு போறோம். நாங்கள் நவநாட்காலங்களிலையும் பிள்ளைகளை வற்புறுத்தாதீர்கள், அவர்களுக்கு எந்த திசையில அப்படியான சிந்தனைகள் இப்பொழுது இருக்கிறபடியால் அந்த சிந்தனைகள் இப்ப கொஞ்சம் குறைவு. ஏன்னா இப்ப டாக்டரை விட இப்ப ஐடில போறவன் கூட உழைச்சிட்டு போறான். அப்படியானதுகள் எல்லாம் இப்ப அந்த அவேர்னஸ் இருக்குது. இப்ப முந்தின காலத்துல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் பண்ற ஒரு தன்மை இருந்தா இப்ப யாழ்ப்பாணத்துல அது குறைவு. வெளிநாட்டு முகம் அதிகமாக இருக்குது. 1 கோடி 1.5 கோடி இப்ப சில இடங்களை பாக்குறோம். முதலில் உடுத்தோடனே அவன் 1.5 கோடி கொடுத்து ஒரு நாட்டுக்கு போடுறான். அதுக்கெல்லாம் இப்ப கூட யாழ்ப்பாணத்தினுடைய அந்த டாக்டர் இன்ஜினியர்ஸ்ன்றது கொஞ்சம் விலை குறைவு. ஏண்டா இங்க யாழ்ப்பாணத்துல டாக்டரா வந்துமே இங்க சிவிக்க இல்லாத கட்டம் தான் இப்ப இருக்குது யாழ்ப்பாணத்துல. சாதாரண குடும்பம் வாழ்றதுக்கு சில கஷ்டப்படுற
தன்மைகள்லாம் இப்ப கூலி இருக்கு வேலை செய்கிறார்கள் கூடிய வெளிநாட்டு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பார்க்க கூலி வேலை செய்கிறார்கள் கூடிய காசு இருப்பது நம்ம என்ன சம்பளம் கிடைக்கிறது. சம்பளம் அரசாங்க வேலை செய்யறாங்களோ சரியான கஷ்டம் இப்ப. ஆமா ஆமா. சரியா கஷ்டப்படுறார்கள். முந்தித்தான் சொல்ற எங்களோட வீட்டில் இன்ஜினியராக படிக்கணும், பிள்ளைகளை டாக்டராக வரணும், ரெண்டு பிள்ளைகளை திணிக்கிறது. இப்ப அதுகள் இல்லை இப்ப இல்லாம. அதான் சரியான கூறாங்க இப்ப. பாடசாலைக்கு பிள்ளைகள் போவதற்கு அச்சப்படுவதற்கு ஆசிரியர்களுடைய கடுமையான நிலைகளும் காரணமாக இருக்கிறதா இப்பொழுதும்? ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல அப்படி அதிகமான ஒரு 75-80% ஆசிரியர்கள் உண்மையில பிள்ளைகள்ல ஆசை வச்சு சரியான சரியான தியாகத்தை செய்து அவர்கள் மிக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். இப்ப நாங்கள்லாம் பார்க்குறோம், விடிய காலம் போய் 6-7 மணிக்கு போய் 2-3 மணி மட்டும் இருக்கிற டீச்சர்ஸ் தான் இப்ப கூட. வெறும் சரியான கஷ்டம். ஆனால் அதிகமாக பிள்ளைகள் மேல் அன்பு செய்து பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற பிள்ளைகள் அப்படி பயந்து போற மாதிரியான தன்மை சில இடங்கள்ல அப்படியான சுத்தல்கள் இருக்குது. அது ரேர் கேசஸா தான் இருக்கும். அது ஒரு வலிமையான விடயம் அல்லாது. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் உண்மையில கடல் உணர்வோடு தான் அதிகமாக வேலை செய்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு வெறுமனே பாடசாலை மட்டுமல்ல, பங்குகளும் இதற்குரிய ஒத்துழைப்பினை வழங்கத்தான் வேண்டும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், கோயிலுக்கு போனா பிள்ளைகள் இல்லை. அது இங்க மேல்நாட்டில் உள்ள ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இதனை மாற்றி அமைப்பதற்கு அங்கே ஏதாவது மாற்றங்கள் ஏதும் செய்யப்படுகிறதா? இலங்கை எங்களுடைய தமிழ் மர மாவட்டங்களை பொறுத்தவரையில அநேகமா ஒரு கோயில் இருந்தா அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். எங்களோட சர்ச் இருக்குமாட்டா பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். ஏன்னா அந்த காலத்துல வந்த மிஷனரி மேர் அப்படித்தான் இருந்தவ. அப்ப ஒரு சர்ச்சை கட்டினால் பள்ளிக்கூடத்தை கட்டாமல் விட மாட்டேன். அப்படியான ஒரு கட்டத்துல அநேகமாக பங்கில் இருக்கிற பங்கு தந்தையர்கள் பள்ளிக்கூடத்திலேயும் ஒரு கவனம் செலுத்துற தன்மைகள் இருக்கிறது. மற்றது சில வேளை அவர்கள் சில பங்கு தந்தையர்கள் மாலை நேர வகுப்புகளை கூட நடத்துகிறார்கள். மற்றது பழையமான ஊடாக பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய வளங்களை சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த பங்கும் பாடசாலையும் அதிகமாக ஒரு சமாந்தரமாக போற தன்மைகளை தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கும் ஆயர் எப்பொழுதும் உரையாற்றுவார். எங்களுக்கு உரையாற்றுற பொழுது, எங்களுக்கு டாக்ஸ் கொடுக்குற பொழுது எங்களுக்கு சொல்லித்தார விஷயம், ஒரு கிழமையில உம்மோட பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல ஒரு 35 மணித்தியாவது செலவழிக்கிறார்கள். ஏண்டா ஒரு 7 hours ஒரு மண்டே டு போனால் 35-40 hours செலவழிக்கிறார்கள். அப்ப கோயிலுக்கு வாரன்னு சொன்னா அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மறைக்கிளி தான் வரையும், ஒரு 2 hours வரைவினோம். அப்ப அவர் அதிகமாக கேட்கிற நீ கோயில்ல அதிக நேரத்தை செலவழிக்கணுமா இல்ல பள்ளிக்கூடத்துல செலவழிக்கணுமா? ஸோ யூ கன்சன்ட்ரேட் ஆன் த ஸ்கூல்ஸ் மூவ்னு சொல்லுவார் எங்களுக்கு ஆயர். அவர் நீண்ட காலமா அதிபராக இருந்த ஆயராக வந்தபடியால் அது அப்படி ஒரு மோட்டிவேஷனை பிரீஸ்ட் கொடுக்கிறபடியால் இருக்கிற குருக்கள் பள்ளிக்கூடங்கள்ல அதிகமான கவனத்தை செலுத்துகிறார்கள். அதை நாங்கள் இங்க அதை பார்க்கிறோம். நாங்கள் வெளிநாடுகள் அது குறைஞ்சாலும் இங்க இலங்கையை பொறுத்தவரை குறிப்பாக தமிழ் மர மாவட்டங்கள்ல பிள்ளைகள் அதிகமான அக்கறை எடுக்கிற பங்கு தந்தையர்களை நாங்கள் பார்க்கிறோம். திருமண ஆயத்தங்கள் பற்றி சொன்னீங்கள். நான் திருமண ஆயத்தங்கள் 100க்கும் மேற்பட்ட அளவிலே செய்திருக்கிறேன். அதாவது இந்த திருமண ஆயத்தங்கள் செய்யப்படாமல் போதிய ஆயத்தம் இல்லாமல் செல்பவர்களில் தான் இந்த தோல்வியை அதிகமாக எதிர்கொள்ளுகின்றார்கள். திருமண ஆயத்தம் செய்யப்பட்டவர்கள் ஓரளவு, அதாவது என்னிடம் இருக்கிறது உன்னிடம் இல்லை, உன்னை ஏற்றுக்கொள்கின்ற அந்த பகுதியை தெரிந்து கொண்டு வாழ்க்கையிலே உள் நுழைப்பவர்கள் வாழுகின்றார்கள். அதாவது வந்து கேட்கின்றார்கள், ஒரு மனத்தியாலத்துல திருமண ஆயத்தத்தை செய்துவிடும். மிகவும் கடினமானது. அதாவது புலம்பெயர் நாட்டிலே ஒரு திருமண வாழ்க்கைக்கே வாழுவதற்கு ஒரு மனத்தியாலத்துல உங்களோட திருமண ஆயத்தத்தை செய்துவிடும் என்றால் சாத்தியப்படாது. அதை அவர்கள் விரும்பிக் கொள்ள வேண்டும். அது நீங்கள் செய்கிற அந்த பகுதி மிகவும் நலமானதாக இருக்கிறது. நான் தொடர்ந்து உங்களுடைய இணையதளத்தினூடாக வந்து இவைகளை நான் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் இணையதளம் ஸ்டார்ட் பண்றோம் கெதியாக. நாங்கள் அதில் நீங்களும் எங்களோட திருமண ஆயத்தம் வந்து சனிக்கிழமை 8:30 2 மட்டுக்கும் போவோம். ஞாயிற்றுக்கிழமை 8:30 2 மட்டுக்கும் போவோம். 2 days வரணும். அதுல வந்து நாங்கள் 8:30 to 2 2 மணி 8:30 2 மணி மட்டும் வகுப்பு நடக்கும். 2 தினம் நாங்கள் அவருக்கு ஷோர்டேஜ் கொடுப்போம். வேற ஃபீல்ட்ல இருந்து வரணும். ஒரு டாக்டர் வர்றவா எங்களுக்கு, மற்றது ஒரு ப்ரொஃபசர்ஸ் வருவினம், லே பீப்புள் வருவினம், மற்றது குருக்கள் வருவினம். அப்போ எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கு. அவ்வளவு டாக்ஸும் அவர் லிசன் பண்ணுவான்.
டிசைன் பண்ணி கடைசியாக நாங்கள் போகிற நாளில் எங்கள் ஒரு இவாலுவேஷனும் செய்வோம். என்ன மாதிரின்னு சொல்லி சந்தோஷமாக தான் நாங்கள் சொல்லிட்டு போவினோம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கொண்டோம். திருமணத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு போறதுதான் அதிகமான ஆக்கள். இப்ப எங்களுடைய திருமணத்துல போறதுல கொஞ்சம் இப்படி நாங்கள் ஆயத்தப்படுத்துறபடியே கொஞ்சம் அந்த பிரிவினைகள் குறைவு. பங்குகள்ல நாங்க போய்க்கல. ஆனால் இப்ப சில வேளைகள்ல வேற இதுகள்ல மற்ற சமயங்கள் இதுல பற்றி கணக்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்காமல் திருமணங்கள் செய்யறபடியால் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குறதை நாங்கள் பார்க்கிறோம். என்றால் திருமணம்னா ஒன்று என்னென்று அறியாமல் அதுகள் இருக்க மற்ற மதங்களும் இதை கொஞ்சம் கூட சொல்லிக் கொடுக்குவாங்க. ஆனால் மற்ற மதங்களிலே அந்த நிலை இல்லாதபடியினாலே பல சிக்கல்களை எதிர்கொள்றோம். சமூகத்துல நிறைய பார்க்கிறோம். இப்ப எங்களை கத்தோலிக்க இதுல வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் குறைவுன்னு தான் சொல்லுவான். என்ன நாங்கள் ஆயத்தப்படுத்த பங்கு தந்தையும் ஆயத்தப்படுத்துவார். இனி நவ நாட்கள்ல திருமணத்தை பற்றி ஒரே மறைவுரைகள் போய் கொண்டிருக்கும். அப்ப திருமணத்தை பற்றி கேட்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய திருச்சபையில இருக்கிறது. உங்களுடைய பணி மிக பெரிய பணியாக இருக்கிறது. உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்கிறதற்கு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆன்சன் அவர்களே. அடுத்ததாக திரேசா மரியதாஸ் வாங்கு லண்டன்ல இருந்து இவர் பாமு உறவு நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார். உதிரிப்பூக்கள் என்ற நிகழ்வில் பங்கு பெற்றி ஒரு தகப்பாளினியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். வாங்க திரேசா. வணக்கம் ஜானடேசன் அக்கா. வணக்கம் பாதை மேனுவேல். நானும் என்னடா முகப்புத்தகத்துல உங்களோட இதுகள் பார்க்கிறேன் நான் வாரது. நன்றி. எனக்கு என்னடா இப்ப இந்த பிள்ளைகளை இப்ப எங்கட பங்கு நானும் லண்டன்ல இருந்தாலும் நானும் எங்கட கோயிலுக்கு நாங்க மிருசுவில் எங்கட தடம் 2 குழந்தை சுவாமி சிஸ்டர்லாம் விட வேணும். அவ்வளவு நிறைய ஃபாதர்ஸ் எல்லாம் எங்கட கிளாலி எங்கட அப்பா எங்க பிரின்சிபல் இருந்தபடியா அங்கேயும் நிறைய ஃபாதர் சிஸ்டர். இப்பதான் நான் உங்களோட நம்பர் ஃபாதர் ரெஜிஸ் ராஜ்நாதர் எடுக்கிறேன். அவரோட நெடுக கதைக்கிறேன். நெடுக அவர் தான் எனக்கு எல்லாம். அப்ப எடுத்தனா நான் அதை வேலை செய்யல. அந்த நம்பர் இங்க உள்ள கத்தோலிக்க ஆக்களுக்கு கொடுப்போம்ட்டு அந்த நம்பரை அடிக்க வேலை செய்யலாம். நான் கொஞ்ச நாளையில அவரும் செத்துட்டார் திடீரென. எனக்கு திடீரென நானும் அதை துக்கமாயிருது. ஆனா என்னடா இந்த திருமண ஆயத்தங்கள் செய்யறது அது நல்ல எங்கட திருச்சபையில. ஆனா என்னடா இந்த திருமணம் முடிச்ச பிறகு அது அப்படியே கொஞ்சம் விடுறது மாதிரி இருக்குது. திருமணம் முடிச்ச புதுசுல புரிந்துணர்வு இல்லையண்டில்ல சிலது அறியாம எல்லாரும் வெளியில இருந்து கதை கேட்க முதல் படிக்க சோமா இருக்கும். ஆனா வாழ போய்க்கதான் நிறைய பிரச்சனைகள். அப்ப குடும்பங்கள் வேற குடும்பங்கள் வேற ஆட்கள். அப்ப என்னடா திருச்சபை இன்னும் அதுல கவனம் எடுத்து அதுவும் ஒரு 2-3 வருஷத்துக்கு நீங்கள் கண்காணிப்பா இன்னும் இருந்தா எங்கட கத்தோலிக்க பிரிவுகளை குறைக்கலாம் என்று நான் சொல்லுங்க. அதுகள்ல கொஞ்சம் குறைவா இருக்குது. அப்ப நீங்கள் சொல்றீங்க என்னண்டா பிரசங்கங்கள்ல செய்யறீங்கள் அது சரிதான். ஆனாலும் அந்த இண்டிவிஜுவலா நீங்க ஃபேமிலி டு ஃபேமிலி கதைக்கிறது வேற, பிரசங்கத்தை கேட்டு போறது வேற. அதுக்காகத்தான் நாங்கள் இப்ப இது ஜூபிலி ஆண்டு தானே, இப்ப 2024 ஜூபிலி ஆண்டு. அப்ப நாங்கள் ஒரு புதிய வழிமுறை நாங்கள் கையாளுறோம். என்ன மாதிரி சொன்னா எங்களோட சென்டர்ல இப்ப நான் வார 21, 22, 23 உடியாரட்டு பங்கு போறேன். முதலாவதா நாங்கள் இப்ப ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அதுல நானும் ஃபாதர் ஜெராட் எங்கட சென்டர்ல இருந்து இன்னைக்கு ஃபாதர் பிராங்க்னு சொல்லி ஐபிடி சபையில இருந்து ஃபாதரால் எங்களை ஜாயின் பண்றார். நல்லாயின் சபை சிஸ்டமர் 3 பேர் 6 பேர் நாங்கள் போறோம். அங்க போய் 3 நாள் தங்கி இருப்போம். தங்கி இருந்தால் அங்க 125 குடும்பம் இருக்கு. அப்ப அந்த 125 குடும்பத்தை நாங்கள் 6 பேரும் 3 நாள்ல முடிச்சிடுவோம் விசிட் பண்ணி. அதுல விசிட் பண்ணி அதுலயே வர ப்ராப்ளம் ஃபாதர் ஜெராட் இருப்பார், அங்கேயே கவுன்சிலிங்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இப்ப அதுல முதலே தகவல் எடுத்துருவோம் இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப நாங்களோட நேரடி தொடர்பை ஏற்படுத்தி அப்புறம் அவையில இங்கால கூப்பிடுற மாதிரி. அப்ப இந்த நாள்ல 3 நாள்லயுமே இந்த திருமணத்தை பற்றி பல விஷயங்களை மாநில வழிபாட்டிலையும் சொல்லுவோம். மற்றது கருத்தரங்களும் அங்க வைப்போம் நாங்கள். அப்ப இது ஒரு புதுசு முயற்சியா நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம். இது ஜூபிலி ஆண்டுல தொடர்ந்து செய்து போட்டு நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எல்லா பங்களுக்கும் போற பிளான்ல இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப
ஏனெண்டா ஃபாதர் இப்ப அரசியல ஒரு ஒரு ஒன்று திருத்த மேலா மாத்த மேலாண்ட கட்டத்துக்கு வந்துட்டது சாக்கடையா. அப்ப சமயங்கள் எங்கட சமயம் இல்லை, இந்த சமய ஆக்களும் இதை செய்யணும். தனிங்க பூசிய வைக்காமல் இரண்ட பிரிவுகள் தனிமைகள் முதுமைகள் எல்லாம் நிறைய. பணியை செய்து கொண்டு அந்த பணியை திருச்சபை கட்டாயம் பங்கு செய்யணும். நான் இந்த காசுகளை நான் இன்றைக்கும் கிளாலிக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என்னென்றால் கவலை என்னன்னா, நான் அங்க அந்த பிள்ளைகளை செய்யுங்கோண்டா நான் பெருசா அக்கறை எடுக்கிற மாதிரி அங்க தெரியல. மற்றது அதுக்கு இந்த பெரியாக்களும் அதுக்கு எங்க போனாலும் சண்டையும் பிரச்சனையும் தானே. நான் முதல் இருந்த ஃபாதர் லோரன்ஸோடையும் கதைச்சேன். நான் புதுசா இப்ப ஃபாதர் வந்துட்டாரு. நான் இன்னும் அவரோட கதைக்கு எல்லாம் ஃபாதர் ஜெயரஞ்சன் நிறைய இறங்கி செய்வார். அப்ப என்னடா நான் இருக்கணும், நான் ஒரு மறையாசிரியர் பேர் எடுத்தேன். அவரோட தொடர்பு பண்ணீங்கன்னா அவர் தண்ணுவார். அவருக்கு கதைக்கத்தான் இருக்கிறேன். நானும் ஜெப்னா யூனிவர்சிட்டியில கிறிஸ்டியானிட்டி எடுத்தேன். நான் சொல்றேன், உங்களோட காய்ச்சல் நான் சொல்றேன். நீங்க சொல்லுங்க. மற்றது எனக்கு பலர் இந்த நம்பரையும் இருக்க தாங்க இங்க உள்ள கத்தோலிக்கருக்கு நாங்கள் இந்த நம்பரை இருக்கா. ஏன்னா இங்க எல்லாரும் முகமாத்து சுத்து மதபாணிகள் பாதுகாவல் அல்ல போட்டிங்கள்னா இந்த கத்தோலிக்க மக்களுக்கு மிக்க நன்றி ஃபாதர், மிக்க நன்றி. மேரி தெரேசா லண்டன்ல இருந்து வந்து அவங்களுக்கு உங்களோட பகிர்ந்ததுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நேவிஸ் பிலிப்பு இவ மன்னாரை பிரபலமாக கொண்டோம். பிரான்ஸ் நாட்டிலேருந்து இங்கே வந்துள்ளார். லண்டன் ரேடியோவில் காலமையில் கிறிஸ்தவ நச்சிந்தனை செய்வா, பாடலும் பாடுவா. வாங்க நேவிஸ் பிலிப் அவர்கள். வணக்கம் ஜாக்கா. வணக்கம் ஃபாதர். வணக்கம். என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மிகவும் சிறப்பாக உரையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குடும்பங்களுக்கு மத்தியில் திருமணங்களுக்கு மத்தியில் அவங்களை ஆயத்தப்படுத்துவதாகவும் சொல்லியிருக்கிறீர்கள். கஷ்டமான ஒரு பணி நீங்க செய்கிற பணி. எத்தனை தான் விளங்கப்படுத்தினாலும் எங்களோட மக்கள் இப்போ நவநாகரிகத்துல மூழ்கி இருக்கிற மக்கள் அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலத்துல தேவைப்படுகிறது, தேவைப்படும் திருமணத்தை பற்றிய ஒரு பக்தி இருந்தது. அந்த உடன்படிக்கைக்கு நாங்க தவறான அந்த உடன்படிக்கை நாங்க கொடுத்த திருமண உடன்படிக்கையில நாங்க பிரமாணிக்கமா இருக்க வேணும்னு அந்த இது இப்பவும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கு. ஆனா இப்போத்தைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் இந்த கால நவீனத்துல போனதால அவங்களுக்கு எத்தனையோ பேர் எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் ஏற்றுக்கொள்ற தன்மை அவர்களுக்கு இல்லாத மாதிரியே இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு இதுகளை நீங்க முன்னெடுத்து செய்யறது மிகவும் ஒரு சிறப்பான பணி ஃபாதர். நீங்க செய்யற பணி குடும்பங்கள் எப்பவும் இணைஞ்சு இருக்கணும். கடவுள் சன்னிதானத்தில் இணைஞ்ச குடும்பங்கள் எப்பவுமே பிரியாது இருக்க வேணும்ன்றதுதான் இருக்க. ஆனால் இந்த இளம் சமுதாயங்கள் அது இங்க சொல்லுங்க இப்ப இலங்கையில கூட சொல்லி இலங்கையிலையும் இந்த திருமணங்கள் பிரிவுகள் கூட இருக்குது. காரணங்கள் என்ன ஃபாதர்? அடிப்படை காரணங்கள் ஒன்று இருக்கத்தானே வேணும். இப்ப நாங்கள் ஒரு நாளும் இந்த ஆக்கள் வந்து கொண்டிருக்கோம். முதலாவது குடி. இந்த குடி வகை வந்து நினைக்கிறேன் அரசாங்கத்தால இன்ட்ரடியூஸ் பட்ட மாதிரியான தன்மைகளும் இருக்குது. அந்த போர் முடிஞ்ச உடனே அத பொது பஸ்த இதண்டு தமிழுடைய போராட்டங்களை அளிக்கணும் அப்படியான இதுகள் எல்லாம் அரசியல்வாதியால் சொல்லப்படுவதால் உண்மைகளும் இருக்கலாம். ஏனென்றால் எங்களோட தமிழ் சமூகத்தினுடைய இந்த எழுச்சியை அதை நிப்பாட்டுறதுக்கு இதுகளை தான் பயன்படுத்துறாரு குடி போது. அப்ப அதனால ஒவ்வொரு புருஷன் குடிச்சு போட்டு வந்து பஞ்சாயத்து காட்டிக்கிறதும் வந்து காசு தாண்டு சொல்றதும் அந்த குடும்ப வன்முறை பயங்கரமாக இருக்குது. இங்க முதலாவது இந்த பொது பஸ்தாலும் இதாலையும் எங்கட இதுகள்ல சில பங்கு தந்தைகள் பல முயற்சிகள் எடுக்கிறார்கள், உருவாக்குறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறார்கள். எங்கட பங்குகள்ல இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு குருக்களுடைய வழிநடத்தல் இருக்கிறபடியா கொஞ்சம் அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலே செய்து வந்தால் கொஞ்சம். ஆனால் யாழ்ப்பாணத்துல எல்லா மதங்களும் உண்டுதானே. அப்ப அந்த இதுல வந்து இதுகள் கொஞ்சம் கூடிக்கொண்டுதான் போகுது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு இந்த சந்தேகங்கள் வர்றது என்னன்றதான் இந்த போனால. இப்ப எல்லாம் இந்த வாட்ஸ்அப்புகள் அதுகள் வீடியோ கோளுகள் அதுகள் இதுகள் இப்ப முந்தின காலங்கள்ல இதுகள்லாம் இல்லை தானே. முந்தைய ஒரு தொலைபேசி என்றால் இந்த
மேச தொலைபேசியில் காய்ச்சி போட்டு விடுறது. இப்ப எல்லாம் இன்டர்நெட்டுகள் வலையமைப்புகள் வந்தபடியால் இந்த தொடர்புகள் அதிகமாக இருக்கிறபடியால் சந்தேகங்களும் குடும்பத்துல கூடிக்கொண்டு போகுது. அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. மூன்றாவது பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது. இப்ப சாதாரணமா பலர் வேலை செய்ய ஆயத்தமாயிரு, சாப்பிடுறதும் படுக்கிறதும் சாப்பிடுறதும் படுக்கிறதும். வெளிநாட்டு காசை வாங்கி போட்டு அப்ப அதுல வேலை செய்யற சோம்பல் தன்மை. இப்ப பஞ்சாயத்து மாதிரி சொல்லிடும், புருஷன் காலம் எழும்பி நேரம் மட்டும் படுத்திருக்கிறார், வேலை செய்யறாருல, ஒண்ணும் செய்யறாருல. இப்ப அதுகளும் ஒரு பிரிவினை காரணங்களாக இப்படி பல காரணங்கள் இன்னைக்கு இங்க இலங்கையில வந்து கொண்டிருக்குது. இப்ப பொருளாதார பிரச்சனை தான் முக்கிய காரணம். ஆன்மீகத்துல குறைஞ்சு கொண்டு போறாங்களா மக்கள். இப்ப நான் பேசாத, நாங்க பேசாத பேசாத. அப்ப எங்கட பகுதியில அந்த கோயில்கள்ல இந்த காலமும் வழிபாடுகள் இதுகள் இருக்கும்போது மக்களை ஒன்று கூடுவார்கள், நிறைஞ்சு கூடுவார்கள். அப்ப மற்ற யாழ்ப்பாணம் அந்த நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த பகுதியெல்லாம் ஆன்மீகம் குறைஞ்சி கொண்டு போகுதா? வழிபாடுகள் கூடிக்கொண்டு போகுது, பெருநாள்கள் கூடிக்கொண்டு போகுது. அது ஒரு வெளியான இதுகளாத்தான் இப்ப மாறி இருக்கொழிய அதுல சொல்ற விழுமியங்கள் எடுத்து வாழ்ற ஆன்மீகம்ன்றது குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் கோயிலுக்கு வர சனம் அப்படித்தான் இருக்குது. இப்ப அதுல இப்ப உதாரணமாக ஒரு ஒரு நாங்கள் எல்லாரும் சாதி பார்க்க கூடாது, எல்லாரும் ஒன்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு இல்லை. அப்படியான பிரிவினைகளும் அதுகளும் இதுகளும் இப்ப ஜேசுநாதர் சொன்ன விழுமியங்களை உள்ளுக்கெடுத்து வாழ்ற வாழ்க்கை குறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் பெருநாள் தேர் எடுக்கிறதும் 50-100 டியூப் லைட்டை கட்டுறதும் அதுகளும் இதுகளும் எல்லாம் இருக்குது. அதுகள் எல்லாம் ஒரு குறைவு இல்லை. வெளிநாட்டு காசு வந்தோன்றது தானே லட்சக்கணக்கில் ஒரு பெருநாளுக்கு கொண்டாடுறாங்க, லட்சக்கணக்கில் கொண்டாடுறாங்க. கோவில்களையும் எல்லாம் மாவுளை போட்டு அட்டாசமா செய்யறாங்க. ஆனால் அந்த நற்செய்தி விழுமியங்களை வாழ்ற தன்மைகள் இருக்கும்னு சொன்னால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதுதான் இப்ப நாங்கள் கூட அக்கறை எடுக்க வேணும். மக்களை உருவாக்குறதுல அதுல கொடுத்தால் இந்த பிரச்சனை குறைஞ்சு கொண்டு போகும். அந்த இதுகள் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு போயிட்டு யாழ்ப்பாணத்துல இப்ப எல்லாத்தையும் பணம் இருந்தா எல்லாத்தையும் நாங்க எண்ணம் இருக்கிறதால இல்லாததாலதான் இப்படி இருக்கு. அதைத்தான் நாங்க இப்ப மக்கள் மத்தியில ஊட்டணும். இறை அச்சம், இறை பயம் இருந்தா அதுல கொஞ்சம் கூட கொடுக்கணும். இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில வளமையில இப்ப எங்களுக்கு ஒரு இந்த குடும்பங்கள்ல பொருளாதார பிரச்சனையும் ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப எல்லா விலைவாசியும் பயங்கர சாதாரண குடும்பம் ஒரு 3-4 பேர் வாழ்ற குடும்பம் 1 லட்சம் இல்லாம சிவிக்கலாது. இப்ப இங்க அப்படித்தான். இப்ப ஒரு மத்தியான சாப்பாடு ஒரு நாளுக்கு ஒரு ஆளுக்கு எல்லாம் சேர்த்தா ஒரு 1000 ரூபாய் வேண்டாலும் வேணும் ஒரு ஆளுடைய செலவு. அப்படியான மாதிரி தான் இங்க இருக்குது எல்லாம். இயற்கை அனர்த்தங்களும் வந்து போகுது. இயற்கை அனர்த்தங்களாலும் கஷ்டப்படுதலை மக்கள். அதுதான் பொருளாதார பிரச்சனையாலும் குடும்பங்களுக்கு பல சிக்கல்கள் வர்றதையும் நாங்கள் பார்க்கிறோம். என்றால் ஒரு 4 பிள்ளைகளை வளர்த்திருக்கிறாண்டால் இன்றைக்கு முந்தின மாதிரி இல்லை, சரியான கஷ்டம். அப்ப அதுவும் ஒரு காரணமா இருக்குது. இப்ப எத்தனையோ திருமணங்கள் 1000 காலத்து பயிரன்னு சொல்லுவார்கள். திருமணங்கள் சாகு மட்டும் ஒரே துணையோட இருக்க வேணும், இறப்பிலதான் அந்த பிரிவு வரணும்னு சொல்லுவார்கள். அப்ப இப்போதைய சமூகம் இடையிடையில பிரிஞ்சுக்கிட்டு போறதால அவருடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையெல்லாம் சீர்கட்டு போற மாதிரி தான ஒரு நிலைமைதான். பிள்ளைகள் தான் கூட பாதிக்கப்படுறாங்க. விவாதத்தினால பாதிக்கப்படுறது பிள்ளைகள் தான். நாங்களே இந்த அந்த திருமண வகுப்பறையை சொல்லணும், நீ பிரிய போறேன்னா பிள்ளைய பெறாத. பிள்ளைய பெறான்னு சொன்னால் கடைசி மட்டும் இருக்கோன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கொண்டுதான் பிள்ளைய பெறணும். நாங்கள் வர்றோம் 3 நாள் தகப்பனோட, மற்ற 3 நாள் தாயோட. அது பிள்ளைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு கொண்டே போகும். சரியான விவகாரத்தினால பெற்றோரை விட பிள்ளைகளால் அதிகமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். சரியான பாதிப்பு. அது அப்படி வரைக்க திருப்பியும் சமூகத்திலேயும் பெரிய பிரச்சனை வரும். இந்த பிள்ளைகளோட பாதிப்புகளால திருப்பி அடுத்த சமூகம் ஒரு பிரச்சனையாக தான் மாறும். இப்ப நீங்க செய்யற பணி இதுக்கு இது ஒரு ஊக்கமான ஒரு பணியாகவே இருக்கிறது. நீங்க உங்களோட பணி வேண்டும், சுரக்க வேண்டும், இறைவன் உங்களுக்கு நிறைவான ஆசிரியை வழங்க வேண்டும், இருக்க வேண்டும். ஒரு உறுதியான மனம் உங்களோட குழுவுக்கும் உங்களுக்கு எல்லாம் இருக்க வேணும். இறைவன் அந்த ஆசிரியை தர வேணும். மன உறுதியோட செயல்படுங்க ஃபாதர். நன்றி நேவிஸ் பிலிப் அவர்களே. மற்றது அடுத்ததாக ஜெர்மனியிலிருந்து திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வாங்க ராஜினி அல்போன்ஸ். இவா ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தொகுப்பாளினியாக இருந்து பணிபுரிகிறார். அத்துடன் கிறிஸ்தவ சிந்தனை சொல்லுவா, பாட்டும் பாடுவா. வாங்க
ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் திருமதி நடாமோகன் வாணி அவர்களுக்கும் ஏன் அடிசன் அவர்களுக்கும் ஃபாதர் டேவிட் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ஞாபகம் இருக்கா நல்லா ராஜினி? இருக்கோம். ராஜினி ஆமா, அல்போன்ஸ் ஞாபகம் இருக்கவங்க ஞாபகம் இருக்குது. சுகமா இருக்கிறீங்களா? ஆமாம். வாரண்டு சொன்னவதானே முதல்ல. அதான் இப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறீங்க. எமில்ட யூவிலிக்கு வந்து உங்களை கண்டதுக்கு இப்ப சரியான வித்தியாசமா இருக்கு. இப்ப 2 வருஷம். ஆமா. நல்ல இது நல்ல பணிகள் எல்லாம் செய்யறீங்க பாது தெரியும் தானே. நீங்க அதை கேட்டுக்கொண்டு இப்ப ஞானடேசன் அவர்கள் உங்களோட கதைக்கும் பொழுது பணிகள் எல்லாம் சொன்னீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கொண்டு வந்த ஞானடேசன் அவர்களுக்கும் நன்றிகள். பாமத்துக்கும் நன்றி. கொஞ்சம் குரல் சரியில்லை கதைக்கு இல்லவா. சரி, நன்றி ராஜினி அல்போன்ஸ். 2 நாளா குரல் அடைச்சு. சிறப்பு வாழ்த்துக்கள். வேறு யாரும் இருந்தா வாங்க. வேறு யார் இருக்கிறீங்க? வேறு அன்பான உறவுகள்? மற்ற ஃபாதர் இந்த நீங்க இலங்கையில இந்த 3ஆம் நிலையில தொழிற்கல்வி ஆணையம் என்று சொல்லி தமிழ் மொழி மூலம் அந்த ஒரு வருடத்தை அந்த சனி ஞாயிறு தான் அந்த இதில் கொடுத்துண்டு வருகிறீர்கள். அந்த புலமை பெற்ற உல ஆற்றுப்படுத்தல் அரசு திணைக்களங்கள் நிறுவனங்களின் சேவையாற்றி உங்களையும் சமூகத்தை நீங்கள் வளம் பெற செய்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஃபாதர். உங்களோட பணி மிக சிறப்பான பணி. உங்களை சிறப்பாக நீங்கள் இன்று ஜோவலத்துடன் இருக்க வேணும். பணி உங்களோட பணியும் இன்னும் உயர வேணும். இன்னும் உங்களோட கருத்துகள் இருந்தால் சொல்லலாம். மற்றது நீங்கள் அதில் ஒரு நிலையம் கொண்டு வச்சிருக்கிறீங்களே, ஒரு பயிற்சி பட்டறை செய்கிறதுக்காண்டி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருக்குறீங்களாகும். ஒரு நாள் தான் இந்த பதிவிட பயிற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகள் கிடைச்சிருக்கு. நாங்கள் ஒரு 2-3 வீக்ஸ்ல நாங்கள் அது ஆரம்பிக்கக்கூடிய நிலைப்பாடு ஏற்படும். நாங்கள் மேலே ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி மற்றது 30 கட்டில் செய்து ஆக்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்படி யாழ்ப்பாணத்தில் இது மிக முக்கியமான ஒரு தேவை. மற்றது எங்களுக்கு யாழ்ப்பாண மையத்தில் இருக்கிறபடியால் அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. அப்ப எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பதிவிட பயிற்சி 2 நாளைக்காவது கொடுக்கறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறதுக்கு இதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது எங்களுக்கு வெற்றிகரமா வருமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்ப ஆமா ஆமா ஆமா. குண்டு சலண்டை யாராவது சிறந்த இதும் சொல்ல இருந்தால் வரலாம். ஃபாதர் ஒரு ஃபாதர் ஒரு ஆள் வந்திருக்கிறார். குண்டு சலண்டை வாங்கோ. நீங்க டொச்சில கதைக்கலாம். வாங்கோ, ஃபாதருக்கு டொச் தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு இடத்துக்கு. வந்து படிச்சவரோ இல்ல ஃபாதர் தெரியும். படிச்சு நான் அண்ணன் விட்டையும் கேட்டு கொண்டிருக்கிறேன். ஜெமினேசன் விட்ட வரலாமே அண்ணாவியில வந்து அவருக்கு அவர் வாழ்த்து கூறலாமே ஃபாதருக்கு. அவருக்கு வேலை ஆமா. வேறு யாரும் உறவுகள் இருந்தால் வாங்கும். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கின்றது. 4 நிமிஷம் 10 நிமிஷம். உறவுகள் இல்லாட்டா ஃபாதர் உங்களோட பணி உங்களோட கருத்துகள் இருந்தால் நீங்கள் சில இருக்கிறது தோப்பாளினி கலைவாணி மோகன் அவர்கள் வரலாம். வணக்கம் வணக்கம் ஞானே. வணக்கம் ஃபாதர் அவர்களே. மிக சிறப்போடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தகவல்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்க தகவல்களை தெரிஞ்சு நிமிஷம் கிடக்குவாங்க. ஃபாதர் அவர்கள் செய்கிற சேவைகளை மேலும் இருந்தால் சொல்லிக் கொள்ளலாம் நீங்கள். ஆமாம், உங்களோட கதைச்சதுக்கு சந்தோஷம். வேண்டால் நீங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தமிழ் பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
அதாவது குறிப்பாக எல்லா நாடுகளையும் இணைக்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இப்ப நாங்கள் இலங்கையில் இருந்தோண்டு கூட இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கல பெருசா. நாங்கள் உள்ளூர்ல நாங்கள் உரையாற்றுவோம், போவோம், வருவோம். ஆனால் ஒரு சர்வதேச ரீதியாக எல்லாரையும் இணைத்து ஒரு சில விஷயங்களை இதண்டு சில விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் செய்யற முயற்சிகளுக்கு எங்களுடைய பாராட்டுகள். நன்றி. நீங்க இன்னும் நல்ல முயற்சி. நீண்ட காலமாக அதிபர் நடாமுவன் தான் இந்த லண்டன் தமிழ் ரேடியோ தொடங்கி வைத்தவர். சின்ன பிள்ளைகள இருந்தே பிள்ளைகளை பயிற்சி பெற்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில உண்மையாக இளம் பிள்ளைகளுக்கு பயிற்சியாக கொடுத்து அவர்கள் பிற வளர்ந்து வளர்ந்து இப்போ பெரிய மேடையில் பேச்சாளராக ஒரு அறிவிப்பாளராக பல பல இதுகளை செய்து கொண்டு வரார்கள். நாங்களும் இதில் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். கவிதை எழுதுறது, மற்றது இலக்கியம், நாங்கள் கிறிஸ்தன சின்ன காலமையில இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். எங்களுக்கு காலையில நாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு சென்று வழிபடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிக்கு நற்சிந்தனை ஆரம்பிக்கும். நற்சிந்தனை சொல்லி பாடல்கள் படித்து அதுக்கெல்லாம் இந்த பாவகம் எங்களுக்கு வழிவகுத்துக்கு தருகிறது. ஆன்மீகத்துல நாங்க எப்பவுமே நழுவி விடாம இந்த பாவகத்தோட கொண்டிருக்கிறோம். இருக்கிறது. காலையில தமிழ் மொழியில மறக்கல நாங்க உண்மையாக இதுல கணக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். இளம் பிள்ளைகளை தொடர்ந்து சிந்தனைகளை சொல்லி படித்து அது என்ன இருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு ஆலய வழிபாடு மாதிரி தான் இந்த பாவம் காலையில. நாங்கள் குருக்கள் துறவியர் என்று சொல்ல திருச்சபையில விரல் விட்டு எண்ணக்கூடியாக்கள் ஆனேப்பா. அந்த பணியை செய்ய வேண்டியாக்கள் நீங்களாம் கூட அதிகமாக இப்படியான இதுகளான தென்றதால நீங்கள் திருவேற்று ஆன்மீகத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. அது நல்ல ஒரு பணி. ஒரு சுவாமி ஜெர்மனுக்கு முழுக்க ஒரு தமிழ் சுவாமி இருந்து நிறைய விஷயம் செய்ய முடியாது. பிரான்சுக்கு ஒரு தமிழ் சுவாமி. இப்ப மக்களாகிய நீங்களாம் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதுக்கு உங்களுடைய பணி மிக மகத்தான பணி என்று சொல்லுவோம். அப்படியே எங்களுடைய பாராட்டுகள். காலையில அதுதான் எங்களுக்கு ஒரு இதுதான். வீட்டுல இருந்தா நாங்க செபிக்கிறோம், தனியை செபிப்பது மூலமாக நாங்க வாசிச்சுட்டு அப்படி போயிடும். இது நாங்க வெளியில வந்து சொல்லும் போது மற்றவர்கள் எங்களுக்கு ஒரு மன ஆறுதலும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கிறது. பாபத்துக்கு நன்றி சொல்ல வேணும். உங்களதான் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நாங்கள் குருக்களா வந்து வேலை செய்யறோம், அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் குடும்பத்திலிருந்து இப்படியான பணிகளை செய்யறது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் இதுக்கண்டு வந்தாக்கள் நாங்கள் எங்கட வேலையை செய்யறோம். ஆனால் நீங்கள் குடும்பத்தில இருந்து கொண்டு இப்படி ஒரு பணியை செய்யறது அது மிக முருகா பாராட்டப்பட வேண்டிய 2 மடங்கா பாராட்டப்பட வேண்டிய ஒரு பணி என்று நான் நினைக்கிறேன். இப்ப இந்த தவக்காலம் எல்லாம் நாங்க வேற எங்களுக்கு நாங்க நிறைவு பண்ண முடியாது. தவக்காலம் இப்ப ஆலயத்துக்கு நிறைய போகிற சந்தர்ப்பங்கள் இல்லை எங்களுக்கு. இதுல வந்து இந்த திருவ பாதகம் செய்யறதுக்கோ அந்த தவக்காலத்துக்குரிய பாடல்களை பாடுறதுக்கோ இது ஒரு களம் அமைச்சு கொடுத்துருக்கு இல்லையா? ஒரு நாளும் சிறுவபாதம் செய்யறாங்க. வாழ்த்துக்கள், அது நல்ல ஒரு விஷயம். சந்தர்ப்பமான இதாக இருக்கிறது. ஆனா லண்டன்ல எங்களுக்கு என்னடா ஃபாதர், இப்ப நானும் ஒரு 70 குடும்பத்துக்கு ஒரு தொடர்பான கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். என்னண்டா ஃபாதர், இப்ப எங்களுக்கு கவலையா இருக்கும். எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் இந்த ஆலயங்கள் வெள்ள மேலத்தை ஆக்கள் திறந்து வைக்கணும். எங்களுக்கு ஒரு கட்டடம் இல்லை, நான் நடுக போராடி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த இந்து மக்கள் எல்லாம் எத்தனையோ கட்டடம் வச்சிருக்கீங்கப்பா லண்டன்ல. அத மாதிரி இஸ்லாமியரும் அப்படித்தான் வச்சிருக்கோம். கம்யூனிட்டி சென்டர்ஸ் கூட கட்டி வச்சிருக்கோம். அப்ப நான் நடுக போராடி கொண்டு நான் அந்த வேர் சஞ்சிகை இந்த உதவி ஆசிரியரா இருந்தேன். நான் வந்து இப்போ நான் தான் கூட அதுக்கு செய்யறது மேகசினுக்கு. ஆனால் என்னடா ஒரு மண்டபத்துல ஒரு நிகழ்வு என்றாலும் ஒவ்வொன்றுக்கும் காசு. இப்ப ஒரு ஃபாதர், இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கோயில், இப்ப எந்த கோயிலுக்கு எந்த பாங்குக்கு நாங்கள் முந்தி 600 ரூபாய் கொடுக்குறோம், இப்ப 1000 பவுன் கொடுக்குறோம் ஒரு வருஷம் கொடுக்குறோம். ஆனால் சர்டன் மாசத்துக்கு தான் ஒரு மாதத்துல ஒரு பெரிய வியாழன் வழி அப்படி ஒரு 10 பூசைக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னா திருப்பி காசு. அப்ப எல்லாத்துக்கும் காசுன்னு எங்களுக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு செய்யக்கூடிய கஷ்டமா இருக்குது. சரியான நான் நடுக துக்கப்பட்டு இதை பற்றி என்ற மகசீல நடுக எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு கட்டிடம் நாங்கள் எடுத்தா நீங்களும் பிஷப்போட கதைங்கோ, பிஷப்புக்கும் நான் மெசேஜ் அனுப்பினான் இமெயில்.
அப்ப என்னென்றால் அந்த ஒரு கட்டிடமா நாங்கள் தனியா எடுத்த இப்ப வெஸ்ட் மினிஸ்டருக்குள்ள இயங்க சர்டன் ரூல்ஸ் என்ன கஷ்டம் பிள்ளைகளை செய்யலாது அப்படி செய்யலாம் இப்ப நாங்கள் குடும்பத்தின் வேலையோட நாங்கள் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேக்க ஆனால் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப துக்கமாயும் வேதனையாயும் இருக்கு நான் நடுக செபிக்கிறேன் இதுக்காக வேண்டி ஒரு கட்டிடம் வேற ஃபாதர்ஸ் நீங்கள் வந்து செய்யலாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு கட்டிடம் கட்டலாம் சில முந்தியெல்லாம் ஃபாதர் சுபரட்னம் கதைச்சவர் அவர் சப்பளினா இருக்கேக்க அது என்னண்டா வந்து அவியல் கோயிலா எடுத்த நாங்கள் இப்ப கடைசி நேரம் அவியல் பெட்டிஷன் போட்டு வேணா விடுது சரி சரியா உண்மையில அந்த சேவைகளை நிறைய எங்கட புள்ளிகளை இணைச்சு நிறைய கெட் டுகெதர்ஸ் எல்லாம் செய்யறதுக்கு நீங்களும் ஆயரோட கதைங்கோ நான் இப்படி சொன்னேன் எனக்கு கடவுள் சார்ந்திருக்கிறார் கணக்கு ஃபாதர்ஸ் வரலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கட்டிடம் கட்டலாம் இஸ்லாமிய ஆக்கள் ஃபாதர் நிக்க மாட்டீங்க பெரிய ஐரோப்பாவிலேயே பெரிய ஒரு கட்டிடம் சரியா அது மாதிரி கம்யூனிட்டி சென்டர் செத்தினேன் உதவி செய்ய கட்டம் கட்டையெல்லாம் தயாரா என் ஃப்ரெண்ட் சொன்ன 10,000 பவுண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் சொல்லு ரெடியா இருக்கிறேன் எங்களுடைய ஆக்கள் கொஞ்சம் என்னடா இங்க கட்டு அங்க கட்டுன்னு ஒரு பிரச்சனை ஒரு இடங்கள்ல கட்டுறதா எங்கட ஆக்கள் போட்டிக்குண்டா வந்து விளங்கால கட்ட கிடக்குறது நடுக ஆண்டவர் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறேன் நீங்களும் ஒரு அபிஷேகோட கதைங்களோ நன்றி ஃபாதர் நன்றி 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 திரேசா மரியதாஸ் கலைவாணி மோகன் தொகுப்பாளினி வாங்க முடித்துக் கொள்வோம் உங்களிடம் இருந்தால் ஐயா கேட்டு அறிந்து கொள்ளலாம் இல்லாவிட்டால் நாங்கள் நிறைய கொண்டு வருவோம் மிக சிறப்பு ஃபாதர் மிக அழகாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்கள் மேலும் ஓனர் அப்படி என்று இல்லை எல்லோரும் ஒரே முகமாகத்தான் இருப்போம் ஒரே குடும்பத்தினர் நான் பெருசு நீங்கள் சின்ன அப்படி என்று எதுவுமே நாங்கள் பார்ப்பதில்லை எல்லோருமே மதமும் சம்மதத்துடன் எங்கள் பிரிவில்லாத ஒற்றுமையான ஒரு குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் என்ன வாணி அதேரம் ஃபாதர் நீங்க விரும்புறான்னு சொன்னீங்களா விரும்புறாதான் சின்னத்திலேயே அவரெல்லாம் படிச்சதுமே இந்த கல்லூரியில தான் விரும்புறாயில படிச்சிருக்கிறாரு அந்த சைவத்தமிழ் பாடசாலையிலும் படிச்சுட்டு தான் அப்புறம் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் போய் படிச்சுட்டு அப்புறம் திருவாநகர் அதிபர் வேலை இல்லாட்ட அவர் வந்து கதைச்சிருக்கலாம் முடியாது உங்கள் தங்கை என்று நினைக்கின்றேன் அவரே மியூட்ல விட்டுட்டு இருக்கிறார் மேல என்ன ஒரு டச் பேர்ல இருக்கு அது உங்கள் தங்கையா தான் இருக்கணும் ஆமாம் கதைக்கலாமே வாழ்த்து கூறலாம் ஃபாதருக்கு வந்து ஃபாதர் வந்த பொழுது தன் பாட்டில் பேசினார் இப்போ பேச சொன்னால் மியூட்ல நிற்கிறார் தெரியவில்லை சரி சலண்டையினது தான் சொல்லப்படுது ஜெனிட்டாவோட நவுலோதி தில்லைத்தவன் வாங்குவான் லண்டன்ல இருந்து ஒரு உறவாக வாங்குவோம் நவுலோதி தில்லைத்தவன் லண்டன் நகரத்தில் இருந்து வந்திருக்கிறான் வாங்குவதில் வணக்கம் தியாகா வணக்கம் ஒரு என்ன லண்டன் நம்ம ரேடியோ ஒரு செய்தியாளராகவும் மற்றும் நிகழ்வுகளில் பங்கு பெற்று சிறப்பிக்க ஒரு நேராகவும் இருக்கின்ற வாங்குவது நன்றியாக்கா வணக்கம் ஜியாக்கா ஃபாதர் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மாலை வணக்கத்தை கூறி உங்களையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் இந்த எங்களுக்கு எல்லாம் நீங்கள் செய்வதையும் நீங்கள் செய்கிற தொண்டுகள் இதுகள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தோம் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஏக்கா உங்களோட பணிக்கும் வாழ்த்துக்கள் ஃபாதர் என்றால் அது கிறிஸ்தவ மதத்தின் குருக்களை நாங்கள் அப்படி அழைப்பது அப்படி அழைக்க அதில் ஒரு பெருமையின் சிறப்பும் இருக்கிறது தோற்றத்திலும் ஒவ்வொரு சமய மக்கள் ஒவ்வொரு மாதிரி தானே இருப்பார்கள்
ஆனா வெள்ளை ஆடையுடன் நீங்கள் இருப்பதை பார்த்து நானும் பெருமைப்படுகிறேன். சிறிய வயதுகளில் நாங்களும் ஆலயம் சென்று வழிபட்ட ஞாபகங்களும் நினைவுகளும் ஆனக்கோட்டை இருக்கிறது. சென் சென் மானிப்பாய் சென்ட் மானிப்பாய் ஆன்ஸ்ல படிச்சவா. ஓகே. மற்ற மானிப்பாய் அந்தோனியார் கோயிலுக்கும் போனாங்கள். நான் 1989 அங்க உதவி பங்கு தந்தையா இருந்தேன். அதுக்கு இல்ல நாங்கள் அங்க இருந்தேன் 35 வருஷத்துக்கு முதல். நன்றி ஃபாதர். நன்றி நவலதி தில்லத்தன். நன்றி ஃபாதர். நீங்கள் உங்களுடைய கோயில் பணியோட இலவச திருமண சேவை, திருமண ஆயத்த வகுப்புகள், பங்களின் கருத்தரங்கு, உளநல வளத்துறை, போதவஸ்து, பாலியல் பிரச்சனைகள், குடும்ப பிரிவு, இப்படியான சில பணிகளை எல்லாம் பெரும் பணிகளை நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணிகள் மேலும் மேலும் வளர வேணும், சிறக்க வேணும். இன்றும் நீங்கள் சுகவலத்துடன் இருக்கணும், இறையாசுடன் நானும் வாழ்த்துறேன் ஃபாதர். நீங்களும் உங்களோட கருத்தை சொல்லி நீங்களும் நானும் மக்களுடன் சேர்ந்து வாழ்த்துகிறேன். திரும்பவும் நன்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ. இந்த மாலை நேரத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் நிறைய பணியை செய்தீர்கள். இந்த புலம்பெயர் மக்களை இணைத்து ஒரு ஆன்மீக பாலமாக நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஆகவே உடைய வானொலிக்கும் அதனுடைய பொறுப்பாளருக்கும் அதில் பணி செய்கின்ற அனைவருக்கும் இந்த வேளையிலே அகோலி குடும்ப நல மையம் சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி ஃபாதர். நன்றி ஜெயநாதன் அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வாழ்த்திய அத்தனை அன்பான உறவுகள் உங்களுக்கும் மிக்க நன்றியை கூறியபடி வணக்கம் பாணி. வணக்கம். நன்றி. நன்றி. பயனும் பயிர்வும் நிறைவுக்கு வருகின்றது. தொகுப்பொடி ஜெயநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இலங்கையில் இருந்த இந்த ஃபாதர் அவர்களுக்கும் எல்லோருக்குமே நன்றி. வணக்கம்.